எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஆல். இன்னைக்கு நானும் மாமியும் சேர்ந்து கிச்சனில் ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறோம். அது உங்கள் எல்லாரோட கண்களுக்கும் விருந்து, எங்கள் வாய்க்கு விருந்து. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மக்ரோனி எடுத்திருக்கேன். 2 கையில் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டில் நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நான் வந்து இந்த ஷேப் எடுத்திருக்கேன். கையால் 2 கை அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல. வெறுமை வந்து காஞ்ச மிளகாவை 2 சுற்றி எடுத்திங்கனாலே, 1-2 இந்த மாதிரி எடுத்திங்கனாலே இது கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு வந்து வெண்ணெய். அதுக்கப்புறம் பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பூண்டும் கொஞ்சோண்டு பச்சை மிளகாயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆர்கானோ. இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் கம்மியாக எடுத்துருக்கேனேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து இப்போ 2 கை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ தேவையோ அதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இதை விட குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா கண்டென்ட்டை எப்போதும் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா மைதா அதிகமாகும் போது பால் நீங்கள் எவ்வளோ ஊற்றுனீங்கனாலும் அதோட சேர்ந்து ட்ரை ஆகிட்டே இருக்குமே தவிர க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ அதனால் 1 ஸ்பூன் போதும், இல்லை அரை ஸ்பூன் கூட ஃபைன். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோ எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு பட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க. நம்ம அது வந்து சாட்டேட் பண்ணுறதுக்காக எடுத்தோம். இது வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கட்டும் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் க்ரீமியாக ஆக்கிறதுக்காக ஒரே ஒரு சீஸ். நீங்கள் க்யூப்ஸாக எடுக்கிறீங்க சீஸ்னா 1 க்யூப் போதும். இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த மேக்ரோனியை போட போகிறோம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இதை பாருங்கள், போட்டுட்டேன். இப்போ இதில் லைட்டாக சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக போதும், ஏன்னா நம்ம திரும்ப சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக போதும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் திரும்ப உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயில்டாக எடுத்தோன்னா தான் வந்து ஒன்றோட ஒன்று குழகுழன்னு ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இதை பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மேக்ரோனி பாஸ்தா வந்து சாட்டேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து சாட்டேட் பண்ண போகிறோம் இதை. ஓகே, இப்போ நம்ம வந்து மேக்ரோனியை வந்து சாட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் போட்டிருக்கோம். அது சூடாகிடுச்சு. ஸோ வெண்ணெயை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். வெண்ணெயை போட்டுக்கிட்டு ஒரு சின்னதாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் சாட்டேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது அது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம போட்டு சாட்டேட் பண்ண போகிறோம். நான் வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் 2 கை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த வெங்காயம் தான் இது. அடுத்தது கொஞ்சம் லைட்டாக சாட்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பூண்டியும் நம்ம வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சமாக சாட்டேட் பண்ணிக்க போகிறோம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸை நம்ம இந்த ஸ்டேஜில் மொத்தமாக போட வேண்டாம். காரம் அதிகமாக தெரியுங்கன்னா லைட்டாக இப்படி தூவி வீட்டுக்கு போகிறோம். ஓகே, கொஞ்சம் சாட்டேட் ஆனாலே போதும். ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மேக்ரோனியை இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் போய் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஆர்கானோ வச்சுருக்கோம் இல்லையா, அது லைட்டாக தூவி விட்டுக்கிறோம். ரொம்ப நிறையாவும் இருந்ததுன்னா ஒரு டேஸ்ட் மட்டுமே தெரியும். அந்த மாதிரி இதில் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக தூவி விட்டுக்கிறோம். ஓகே, 2 மினிட்ஸ் சாட்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் போய். ஸோ நமக்கு உதிராக தான் தேவை. ஸோ நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு பேன் போட்டாச்சு. இந்த மாதிரி அகலமான பேன் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாட்டேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டர் போட்டுக்க போகிறோம். நான் காமிச்ச பட்டர் அளவு அந்த அளவு போட்டுக்கிறோம். லைட்டாக இது வந்து உருகும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பதிலாக ட்ரை ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆன இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம மைதாவை வந்து போட்டுக்க போகிறோம். மைதாக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். மைதா என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்து இது இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது
நம்ம வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக போதும், ஏன்னா நிறைய சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாக தெரியும். ஸோ கொஞ்சமாக போதும். அது மாதிரி வச்சிருக்கிற பேலன்ஸ் ஆர்கானோவை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த சீஸ் எப்படி போடுறோம் பாருங்கள். அது உருகும் போது நம்ம மனசும் சேர்ந்து உருக போது பாருங்கள். இந்த சீஸ் வந்து நல்லா உருகி க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வர்ற வரைக்கும் ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. அதை விடாதீங்க. ஸ்டர் பண்ண தான் அது க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வரும். வாவ், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது நல்லா சாட்டேட் பண்ணி வச்சுருக்க மேக்ரோனியை இதில் சேர்க்க போகிறோம். ஓகேம்மா, போடவா? எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணுமா இல்லை அப்படியே போடலாம்? மாமியை நான் 5 ஸ்டார் செஃப் குக்காக மாற்றிட்டேன். பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம். அதாவது இந்த ஸ்டேஜில் போடணும். நான் ஆர்கானோ போட்டிருக்கறனால நான் லைட்டாக போடுறேன். நீங்கள் ஆர்கானோவிலே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் அந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக தூடுறேன். அடுத்தது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு, நீங்கள் உப்பு வந்து கையாலே எடுத்து போடுங்க, ஏன்னா லைட்டாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். டேஸ்டியான க்ரீமியான பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சுகன்யா சம்பத்னு ஒருத்தவங்க, உங்களோட சமையல் எப்போதுமே சூப்பர்மா, பார்க்கவே சாப்பிடலாம் போல இருக்கு, எங்களுக்கும் இங்கே கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிம்பிளி யுக்தான்னு ஒருத்தவங்க வந்து, உங்கள் வீடியோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது, என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து 8 ப்ரோவும் 7 ப்ரோவும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டோட மொபைல் என் மொபைல் மாற்றி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து எங்களோட ஒவ்வொரு வீடியோஸையும் வாட்ச் பண்ணிவிட்டு அவங்களோட அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேமெல்லாம் நான் படித்து காமிச்சிடுறேன். சுப்பிரமணியன் செல்விங்கிறவங்க, அதுக்கப்புறம் ராகினி சவுந்தரராஜன், பத்மினி ரவிச்சந்திரன், ராமமூர்த்தி ஜெயக்குமார், ஷாவோனி, அதுக்கப்புறம் பானுப்பிரியான்னு ஒருத்தவங்க, விகாஷ்னி கார்த்தி, அவங்க வந்து இவங்க எல்லாருமே நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்துட்டு உங்களோட அன்கண்டிஷனாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இனிமேல் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ். நாங்கள் பண்ண இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்கள். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான பிளாக் அல்லது கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஒயிட் சாஸ் பண்ணுற சமையல் கிச்சனில் ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்க்க போகிறோம். சாரி ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுகிறேன். நாம பாருங்கள், அடுத்த பியூட்டிஃபுல்லான ஒரு அதை மட்டும் திரும்ப தண்ணி ரெடியாக இருக்கும். இது ஆன் பண்ணிட்டியா?